இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி த்தாஹிரீன வ ஸஹாபிஹில் ஹாதீனல் முஹ்ததீன். அம்மா பஅத் فقد قال الله تبارك وتعالى في كلامه الأعلى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹு தாலாவின் மகத்தான கிருபை ரஹ்மத்தால் அவனுடைய நேசராகிய நம்முடைய ஷேகுனா கிப்லா அவர்களுடைய மகத்தான தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த புனிதமான மஜ்லிஸிற்கில் கலந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீபை ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய மகத்தான கிருபை ரஹ்மத்தால் அவனுடைய பல கோடிக்கணக்கான படைப்புகளில் உயர்ந்த படைப்பாக, உன்னதமான படைப்பாக, தன்னுடைய ஹலீஃபா பிரதிநிதி என்று அல்லாஹு சொல்லும் அளவுக்கு அந்தஸ்து உயர்த்தப்பட்ட படைப்பாக ரப்புல் ஆலமீன் மனித வர்க்கத்தை படைத்திருப்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த மனித வர்க்கத்தில் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா தான் பொருந்தி கொண்ட தீனுல் இஸ்லாம் எனும் சத்திய சன்மார்க்கத்தில் பிறக்கக்கூடிய, வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய நபிமார்கள் ஏங்கி கேட்டு கிடைக்காத மாபெரும் பாக்கியம், நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான, படைப்புகளுக்கெல்லாம் வசீலாவான, நம் உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக நம்மை எல்லாம் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா வெளிப்படுத்தி இருப்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஈடு இணையற்ற மாபெரும் நியாமத்தாகும். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசாக திகழக்கூடிய, உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நமக்கும் ரப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்பை பிசிறு இல்லாமல் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தெள்ளத் தெளிவாக விளக்கி காட்டி, அந்த விளக்கத்தின் அடிப்படையில் சதா இறை நினைவோடு காலையில் விழித்ததிலிருந்து இரவு உறங்குகின்ற வரை வாழ்வின் எல்லா நிலையிலும் இறை நினைவோடு வாழக்கூடிய உயர்ந்த உன்னதமான பாட்டையை காட்டக்கூடிய நம்முடைய ஷேகுனா கிப்லா அவர்களை அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதும், சேலம் மாநகரத்திற்கு இன்று அவர்களை வர வைத்து இங்கு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கும் அவனை அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா காரணமாக ஆக்கி வைத்திருப்பது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மாபெரும் பேருபகாரமாகும்.
அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் எனும் சத்திய சன்மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய அற்புதமான நடைமுறைகள், வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நாம், உதாரணத்திற்கு தொழுகையை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், தொழுகையினுடைய ஃபராயிதுகள், வாஜிபுகள், சுன்னத்துகள் இவைகளையெல்லாம் அறிந்து புரிந்து செய்யக்கூடிய நாம், அந்த தொழுகையை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் செய்கின்றோமா என்று சிந்திக்க நாம் கடமைப்படுகிறோம். ஒரு காரியத்தை செய்வது என்பது முதல் விஷயம். அந்த காரியத்தை முறையாக அதை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விஷயம் மார்க்கத்தினுடைய கடமைகளில். பொதுவாகவே எந்த ஒரு பொருளுக்கும் வெளிநிலை என்று ஒன்று இருக்குகிறது, உள்நிலை என்று ஒன்று இருக்குகிறது. வெளிநிலையை விட உள்நிலையைத்தான் பிரதானமானதாக மனிதன் பார்க்குகிறான். ஒரு பழத்தை நாம் வாங்குகிறோம், வெளிநிலையில் அழகாக காட்சியளிக்கிறது. அதை அறுத்து பார்க்குகின்ற போது உள்ளே அது கெட்டு போயிருந்தால் அதை நாம் பயன்படுத்த மாட்டோம். அதுபோல நம்முடைய வணக்க வழிபாடுகள் வெளிநிலையில் அதனுடைய ஆதாபுகளெல்லாம் பேணப்பட்டு நாம் அந்த வணக்கத்தை செய்கிறோம். ரப்புல் ஆலமீன் அதனுடைய உள்நிலையை பார்க்குகிறான், நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளை பார்க்குகிறான். அந்த உணர்வுக்குத்தான் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தருகிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய இபாதாத்துகள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் எல்லா நிலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு வினாடியும் பொழுதும் அமைய வேண்டுமானால் அதற்கு இரண்டு விஷயங்கள் அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்று ஷைஹுனா கிப்லா அவர்கள் நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வை நாம் அறிய வேண்டும். அல்லாஹ்வை அறிந்து அந்த அறிதலின் அடிப்படையில் அவனுடைய நினைவிலேயே நம்முடைய உள்ளம் மாற வேண்டும். எந்த காரியத்தில் இருந்தாலும் கரங்கள் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும், உள்ளம் அல்லாஹ்வோடு ஒன்றித்த நிலையில் இருக்க வேண்டும். இந்த நிலையில் நம்முடைய வாழ்வு அமைகின்ற போதுதான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா ஆகும் என்பது மட்டுமல்ல, வெளிநிலையில் உலகியல் ரீதியான காரியங்களாக காட்சியளிக்கக்கூடியவைகள் கூட உயர்ந்த இபாதத்தாக அது மாறி வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் இறைவனுக்கு அடிபணிந்த வாழ்வாக மாறுவதற்கு இந்த இரண்டும் அவசியத்திலும் அவசியம். ஆனால் இதை அறியாத நிலையிலேயே பெரும்பான்மையான மக்களுடைய நிலை இருக்குகிறது என்பதனால்தான் தங்களுடைய 82 வயதிலும் ஷைஹுனா கிப்லா அவர்கள் தங்களுடைய வயதினால் தன்னுடைய உடலுக்கு ஏற்படக்கூடிய அந்த பலகீனத்தை எல்லாம் பொருட்படுத்தாத நிலையில் அவர்கள் இது போன்ற மாநாடுகளின் மூலமாகவும் இஸ்லாஹ் என்ற அற்புதமான பத்திரிகையின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஆன்மீக ஞானத்தை எல்லா மக்களும் இலகுவான முறையில் புரிந்து அல்லாஹ்வை அறிய வேண்டும், அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரிலா என்ற பொருத்தத்தை தங்களுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பாடுபடுகிறார்கள் என்பதை நாம் அவர்களோடு தொடர்பில் இருந்தால் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவை அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அருள்முறையாம் திருக்குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நான் உங்களுடன் இருக்குகிறேன், மிக நெருக்கமாக இருக்குகிறேன், உங்களுடைய உயிரின் பிடரின் நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்குகிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் கூறுகிறார். ஆனால் பொதுவாக மக்கள் அல்லாஹ் அரிசியில் இருக்குகிறான் என்பதாகத்தான் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அரிசி என்று ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. அந்த அரிசியை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்கிருந்தான்? ஒரு கேள்வியை கிளப்புங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலங்களுக்கும் இடங்களுக்கும் அப்பாற்பட்டவன், காலங்களும் இடங்களையும் படைத்தவன் அவன். ஆகவே அவன் அரிசி என்ற ஒரு பிரம்மாண்டமான படைப்புடனும் அவனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது என்பதை தவிர அல்லாஹ் அரிசியில் இருந்து கொண்டு நம்மை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இங்கே நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான், நாம் தனியாக இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற எண்ணம் தவறான எண்ணம். குர்ஆன் நமக்கு காட்டித்தரக்கூடிய இறைவனை பற்றி நாம் விளங்க வேண்டிய விளக்கத்திற்கு மாறுபட்ட எண்ணம் என்பதை ஷைஹுனா கிப்லா அவர்கள் அற்புதமான முறையில் மிக இலகுவான முறையில் நமக்கு விளக்கி தருகிறார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வை அறியாத நிலையில் நமக்கு மரணம் வந்துவிடக்கூடாது.
அல்லாஹ்வை அறியாத நிலையில் மரணித்து விட்டால் மரணத்திற்கு பின்னால் அவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? மரணத்திற்கு முன்பே அவனை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அதை வலியுறுத்தி அல்லாஹ் பல இடங்களில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நம்முடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை 13 ஆண்டுகள் நுபுவத்து கொடுக்கப்பட்டதிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகின்ற வரை 13 ஆண்டு காலம் அப்போது தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ் இல்லை. மேராஜுடைய பயணத்தில்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. மற்ற எல்லா இபாதாத்துகளும் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்புதான் கடமையாக்கப்பட்டது. என்றால் இந்த 13 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அற்புதமான அந்த திருக்கலிமாவி அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அவனை பற்றிய முழுமையான ஞானத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் எப்படி நம்முடனும் எல்லா படைப்புகளோடும் மிக நெருக்கமாக இருந்து நம்மை வாழ்வித்து கொண்டு இருக்கிறான், அவனை கொண்டுதான் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை துலாம்பரமாக பல்லாயிரக்கணக்கான உதாரணங்களின் மூலமாக பல்வேறு விளக்கங்களின் மூலமாக ஒரே விதமாக சொல்லிக் கொண்டிருந்தால் யாரும் வெறுத்து விடுவார்கள். 13 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார்கள் என்றால் எவ்வளவு விளக்கங்களை அருமை சஹாபா பெருமக்களுடைய உள்ளத்தில் பதித்திருப்பார்கள். மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரிலே இறக்கப்பட்ட அற்புதமான சூரே முஹம்மது என்ற அத்தியாயத்தில் ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வே நபி நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். அருமையான பெருமக்களே, எந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு 13 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார்களோ அந்த விளக்கம் இன்னும் முடியவில்லை. நாயகமே குர் ரப்பி ஸித்னி இல்மா, என்னிடத்தில் கல்வி ஞானத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டதற்கு இணங்க இன்னும் விளக்கமும் தெளிவும் இருக்குகிறது என்று அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா குறிப்பிட்டு லா இலாஹ இல்லல்லாஹுடைய அந்த விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி அவர்களின் மூலமாக கியாமத் நாள் வரை வரக்கூடிய தங்களின் உம்மத்தினர்களுக்கு அந்த மாபெரும் ஞானத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் வழங்குவதற்காக வேண்டி செய்த அந்த பிரம்மாண்டமான ஏற்பாட்டின் விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருக்குகிறோம் என்பதை ஷைகுனா கிப்லா அவர்கள் மிக வேதனையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வணக்கத்திற்கு பாத்திரவான் யாரும் இல்லை அல்லாஹு தஆலாவை தவிர என்ற மக்தப் மதரசாவில் சொல்லிக் கொடுத்த விளக்கத்தோடு நம்முடைய வாழ்வே முடிந்து விடுகிறது. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ஞானம் மிக கடல் போன்ற விசாலமான ஞானம். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் அல்லாஹ் நம்முடன் இருப்பதை, மிக நெருக்கமாக இருப்பதை, எல்லா வஸ்துக்களோடும் அவன் இருப்பதை உணர்கின்ற போது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையினுடைய தருணத்தில் நம்முடைய உள்ளம் துளும்பாத நிலையில், வேதனைப்படாத நிலையில் அமைதியாக அல்லாஹுவை கொண்டு எல்லா நிலைகளும் அவனை பொருந்தி வாழக்கூடிய, அவனுடைய நினைவிலேயே வாழக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியம் அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா? இதை கொண்டு மட்டும்தான் இருக்குகிறது, வேற எந்த வழியிலும் இல்லை என்று அடித்து அல்லாஹ் சொல்லுகிறான். திக்ருல்லாவை கொண்டுதான் இருக்கிறது. அது எந்த திக்ர்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று காலையிலும் மாலையிலும் வார்த்தை மட்டும் நாம் மொழிகிறோமே, அந்த திக்ரை கொண்டா? திக்ரில் அது ஒரு வகை. ஆனால் வார்த்தையை மொழிகின்ற போதும் மொழிய முடியாத போதும் அல்லாஹ்வை மறக்காமல் இருக்கக்கூடிய அசல் திக்ர். ஆனால் கை சேதம் மொழிகின்ற போது கூட நம்மால் அல்லாஹ்வை நினைக்க முடியவில்லை. வார்த்தையை சொல்லுகிறோம் சுப்ஹானல்லாஹ் என்று. அந்த சுப்ஹானல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான அந்த கருத்தை உள்ளத்தில் கொண்டு வந்து மொழியக்கூடிய நிலை நமக்கு இருக்குகிறதா? அருமையான பெருமக்களே, தொழுகையை அல்லாஹ் அக்பர் என்று எங்கும் சொல்லவில்லை, தன்னை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறான், மிகப்பெரியவன் என்று. அடுத்து இரண்டாவது அவனுடைய திருப்பொருத்தத்தை அக்பர் என்று சொல்லுகிறான். வருவானும் இனல்லாஹி அக்பர், முமினான் அடியார்களாய் நான் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகிறான். அந்த திருப்பொருத்தம் கிடைப்பதற்கு ஒரே வழி வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் தான் மிகப்பெரிய வணக்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ திக்ர் எவ்வளவு மிகப்பெரிய விஷயம்! நாம் நினைப்பது ஒன்று சாதாரணமானதல்ல, வார்த்தைகளை மொழிவதல்ல. மொழியும் நேரத்திலும் மொழிய முடியாத எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை மறக்காமல் இருப்பது அது எப்படி சாத்தியம் என்றால் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வை அறிந்து புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நம்முடைய உள்ளத்தின் அழுக்காறுகளை எல்லாம் அகற்றக்கூடிய ஆன்மீக டாக்டராக இருக்கக்கூடிய ஆரிஃபீன்களின் மூலமாகத்தான்
அல்லாஹ்வை அறிந்து கொள்ளவும் முடியும். அறிந்து கொண்ட ரப்புல் ஆலமீனுடைய நினைவிலேயே நாம் வாழ முடியும். வாழ்வின் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய கலாவை பொருந்தி வாழ முடியும். அந்த அற்புதமான வாழ்வுக்கு வழிகாட்டுவதற்குத்தான் நம்முடைய ஷேகுனா அக்புல்லா அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அல்ல, அல்லாஹ் அவர்களை வர வைத்திருக்கிறான். அருமையான பெருமக்களே, ஆகவே இந்த அரிய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவது போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ்-ஸாதிகீன், ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, தக்வாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தக்வா என்றால் என்ன? அது பல படித்தரங்களை கொண்டது. முதல் படித்தரமே பாரதூரமான விஷயமாக அது காட்சியளிக்கிறது. அல்லாஹ் ஏவிய அனைத்து காரியங்களையும் ஏற்று நடப்பது, அல்லாஹ் விலக்கிய அத்தனை காரியங்கள் விலகி நடப்பது, சந்தேகத்திற்கிடம்பாடுள்ள விஷயங்களை தவிர்ந்து வாழ்வது, இது தக்வாவுடைய முதல் படித்தரம் என்று ஷேகுனா அக்புல்லா அவர்கள் எங்களுக்கு விளக்கி தந்தார்கள். அல்லாஹ் ஏவிய காரியங்கள் ஏராளம் ஏராளம், ஏதோ சிலதை நாம் செய்கிறோம். விலக்கிய காரியங்களும் ஏராளம், விலக்கப்பட்டது எதுவென்று தெரியாத நிலையில் ஷிர்கே ஹஃபியில் மூழ்கி கிடக்குகிறோம் நாம். அருமையான பெருமக்களே, மன்னிக்கப்படாத ஒரு மாபெரும் குற்றம். அந்த குற்றத்தோடு மனிதன் மரணித்து விட்டால் மன்னிப்பு என்பது இல்லை என்று குர்ஆன் சொல்லக்கூடிய ஷிர்க் இருக்கிறது. நாம் ஒன்றைத்தான் விளங்கி இருக்கிறோம், வெளிப்படையான ஷிர்க்கை. இன்னொன்றை வணங்கக்கூடாது, இறைவனுக்கு இணையாக அதை மட்டும்தான் விளங்கி இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது விஷயத்தில் என் சமூகம் அந்த ஷிர்க்குக்கு செல்லாது, நான் அச்சப்படவில்லை, ஆனால் மறைவான ஷிர்க்கை அஞ்சுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ரியா போன்ற ஷிர்க்கில் நாம் மூழ்கி கிடக்கிறோம். அந்த ரியா நம்முடைய வணக்க வழிபாடுகளை அழித்து ஒன்றுமில்லாமல் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக பாரதூரமான அந்த ஷிர்க் எதுவென்றே தெரியாத நம்முடைய காலங்கள் கழிந்து கொண்டே இருக்கிறதே. ஆக அந்த தக்வாவை, அல்லாஹ்வை எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு அஞ்சி, அல்லாஹ் இதையெல்லாம் தவிர்க்க சொல்லியிருக்கிறான், தவிர்த்து சந்தேகத்திற்கான விஷயங்களை எல்லாம் தவிர்த்து வாழக்கூடிய அந்த தக்வாவின் முதல் படித்தரத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு பாரதூரமாக இருப்பதனால் அறிந்த ரப்புல் ஆலமீன் இலகுவான ஒரு வழியை அவனே காட்டுகிறான். என் அடியானே, நீ கவலைப்பட வேண்டாம். நான் ஏவி எல்லா காரியங்களையும் ஏற்று நடப்பதும், நான் விலக்கிய அத்தனை காணி விலகி நடப்பதும், சந்தேகத்திற்கு கடம்பான விஷயங்களை தவிர்ந்து என்னுடைய நினைவிலே எனக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழக்கூடிய அந்த உயர்ந்த வாழ்வுக்கு வகூனு மஅஸ்-ஸாதிகீன். அந்த ஆயத்தின் முடிவாக அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, தக்வாவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மெய்யடியார்கள், என்னுடைய மெய்யடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நீங்கள் ஐக்கியமாய்விடுங்கள். பூவோட சேர்ந்த நாறு மணக்கும் என்பது போல உங்களுடைய உள்ளமும் அந்த தக்வாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வே நமக்கு வழிகாட்டுகிறான். அருமையான பெருமக்களே, தொழுகும்படி ஏவுகிறான், தொழுகிறோம். நோன்பு வைக்கும்படி ஏவுகிறான், நோன்பு வைக்கிறோம். அதே போன்று இங்கும் ஏவுகிறான், வகூனு மஅஸ்-ஸாதிகீன். என்னுடைய மெய் அடியார்கள் தக்வாவில் மூழ்கி திளைக்கக்கூடிய, ஒரு வினாடி கூட என்னை மறக்காமல் வாழ்ந்து வழிகாட்டக்கூடிய, உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த ஆன்மீக டாக்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் இணைந்து விட்டால் உங்களுக்கு அந்த தக்வா வந்துவிடும் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறான். கருணையுள்ள ரப்புல் ஆலமீன் அதற்கு ஒரு அரிய வாய்ப்பை அல்லாஹ் இங்கு நமக்கு தந்திருக்கிறான். தந்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய ஷேகுனா அக்புல்லா அவர்களோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி அல்லாஹ்வை எவ்வாறு அறிய வேண்டுமோ அவ்வாறு அறிந்து, அல்லாஹ்வை எவ்வாறு திக்ர் செய்வதை, எவ்வாறு நாம் வாழ்வதை அவன் எதிர்பார்க்கிறானோ, அவன் விரும்புகிறானோ, அதுபோன்று அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் அமைவதற்கு கருணையுள்ள ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.